வணக்கம் மக்களே. என்ன மக்களே, போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ கானா வினோத் அவர்கள் தான் டைட்டில் தூக்குவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற லெவல் ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காரு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 பேர் தான் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. இந்த 5 பேர்ல எனக்கு தெரிஞ்சு 3 பேர் பெரிய தலைக்கட்டுகள். அந்த 3 பேர்லயுமே கானா வினோத் இந்த அளவுக்கு ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-90 நாள் கண்டிப்பா அந்த வீட்டுல இருப்பாரு ப்ரோ. ஆனா டைட்டில் தூக்குவாரான்னு தெரியல. இன்னைக்கு திடீர்னு ரம்யா போட்டு தூக்கிட்டு இருக்காரு. என்ன கதைன்னு தெரியல. கான்ட்ரவர்சியில மாட்டாம இருந்தா சரி. ஆல்ரெடி ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டிக்கிட்டீங்க. இந்த கான்ட்ரவர்சி பெருசாகி வெடிக்காம இருந்தா தப்பிச்சிங்க. இல்லன்னா கானா வினோத்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இந்த பிக் பாஸ் லைவ்ல ஒரு சில சம்பவங்கள் போயிட்டு இருக்கு பாருங்க. எப்பா 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 காதுல இருந்து ரத்தம் வருது நண்பர்களே. கத்திக்கிட்டே இருக்காரு இந்த தண்ணி பழம். எப்ப கத்திக்கிட்டே இருக்காருப்பா, கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. தண்ணி கிண்ணியே கொடுத்து உட்கார வைங்கப்பா. ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்து தொலைஞ்சிட போது அந்த அளவுக்கு கத்துறாரு ப்ரோ. அவர் கத்துறத பார்க்கும்போது நமக்கே மூச்சு வாங்குது. ஏம்மா அப்படின்ற மாதிரி மூச்சு வாங்குது. இவர் வீட்டுக்குள்ள நிக்காம ஒரு மணி நேரமா கத்துறாரு ப்ரோ. ஒரு மணி நேரமா கத்துறாரு. சத்தியமா சொல்றேன் ப்ரோ. அந்த மனுஷன் கத்துறது வந்து கொஞ்சம் நமக்கு இரிட்டேட்டா இருந்தாலும் அந்த மனுஷன் கத்துறதுல பல இடங்கள்ல நியாயம் இருக்கு ப்ரோ. ஏன்னா லைவ பார்த்தவரை தான் நமக்கே புரியுது. பூரா அப்பையிலுமே நிறைய விஷயங்களுக்கு பயந்து இவங்க 2 பேரும் தான் சேஃப். விஜய் பார்வதி, வாட்டர்மெலன், இவங்க 2 பேரும் மட்டுமே குத்திக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டே இருக்காங்க. அங்க வர்ற நிறைய கொஸ்டினுக்கு வீட்டுக்குள்ள நிறைய பேர் டிசர்வா இருக்காங்க. அவங்க யாரையுமே சொல்லாம இவங்க பாட்டுக்கு மாத்தி மாத்தி இந்த 2 பேரை போட்டு குத்திட்டே இருக்காங்க. அது ஒரு வகையில பார்க்க நல்லா இல்ல. உண்மையாவே பார்க்க நல்லா இல்ல. ரொம்ப சேஃபா கேம் விளையாடுறாங்க. முக்கியமா விக்கல் சுக்கிரம்லாம் பயங்கரமா சாணியடி வாங்கினாரு. அது என்னென்னங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். சார், இந்த வீடியோல ஓட்டு லிஸ்ட்டை பத்தி பாத்திரலாமா? நேத்தே சொன்ன மாதிரி கானா வினோத் அவர்கள் ஒரு நாளைக்கு 60,000-70,000 ஓட்டுகளை வாங்கி குமிச்சிட்டு இருக்காப்ல. நேத்து முதல் நாள் 1 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருந்தாப்ல. கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. முதல் நாள் 1 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருந்தாப்ல. நேத்து நீங்க கவனிக்கும் போது 1,80,000 ஓட்டுகள் வாங்கியிருந்தாப்ல. இன்னைக்கு பார்க்க 2,42,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காரு ப்ரோ. என்ன கதை இது? ஓட்டுகள் எங்க இருந்து பிச்சுக்கிட்டு வருது? ஒரு மாறிப்பட்ட ஓட்டுகள் வந்துட்டு இருக்குது. இந்த சப்போர்ட்டை இப்படியே கொண்டு போனார்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 நாள் மேல வந்துருவார். கண்டிப்பா வந்துருவார். ஆனா வீட்டுக்குள்ள கான்ட்ரவர்சியில மாட்டக்கூடாது. முக்கியமா மாக்கிங் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கணும். அதிகமா மாக்கிங் பண்ற தண்ணி பழம் ஓகே. தண்ணி பழம் இந்த வீட்டுல நிறைய இரிட்டேட் பண்றாரு ப்ரோ. லூசுத்தனமா வார்த்தைகளை விடுறாரு. இல்லன்னு சொல்ல மாட்டேன். அவர் நம்ம அடிச்சிட்டு தான் இருக்கும். ஆனா கானா வினோத் என்ன பண்றாருன்னா, இப்ப தண்ணி பழம் கத்தும் போது அது குறுக்க போயிட்டு தண்ணி பழத்தை ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்க் பண்றாரு. நிறைய விஷயங்களை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. பார்க்க நல்லா இல்ல. இது கானா வினோத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆக போகுது. இப்பவே இந்த ரம்யா மேட்டர்ல மக்கள் வந்து பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. மாட்டுவார்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மாறுதல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல கானா வினோத் அவர்கள் முதல் இடத்துல இருக்காங்க. அபிஷியல்லையும் கானா வினோத் தான் முதல். அபிஷியல்லையுமே கானா வினோத் தான் முதல். ஏன்னா 2வது இடத்துல நம்ம அன்அபிஷியல்ல பாத்தீங்கன்னா நம்ம காமு மாமா இருப்பாப்ல. காமு மாமா அன்அபிஷியல்ல வெறும் 95,000 ஓட்டுகள் தான் வச்சிருக்காப்ல. எப்படி வெறும் 95,000 ஓட்டுகள் தான் வச்சிருக்காப்ல. ஆனா அபிஷியல்ல கவனிச்சுன்னா காமு மாமாக்கு பயங்கரமா ஓட்டுகள் வருதுன்னு கேள்விப்பட்டேன். அபிஷியல்லுமே காமு மாமா தான் 2வது இடத்துல இருக்காப்ல. அன்அபிஷியல்ல 2வது இடம், அபிஷியல்ல 2வது இடம் தான். காமு மாமா கிட்ட நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. எப்படி காமு மாமா கிட்ட நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. நேத்து நைட்ல இருந்து நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. நல்லா எல்லாரும் கூட ஜாலியா பேசுறாரு, பழகுறாரு, சிரிக்கிறாரு, விளையாடுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றாரு. முக்கியமா இன்னைக்கு பாருக்கான விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. இந்த காதல் மேட்டர்ல பாரு வந்து பல்ட்டி அடிச்சு அப்படியே முழுசா காமுவை மாட்டி விட்டலான்னு பார்த்தாங்க. பட் அதை அப்படியே நம்ம காமு மாமா திருப்பி விட்டு, நீயும் பிடிச்சிருக்க போய் தானே பழகுனா, 2 பேரும் மியூச்சுவலா தானே இது பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி விட்டாப்ல. அதுல நம்ம அக்கா வந்து என்ன பண்ணன்னு தெரியாம ஒரு மாதிரி தவிச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு காமு மாமா வரப்போற நாட்கள்ல நல்ல ஒரு ஸ்கோரிங் பண்ணி நல்ல மக்கள் கிட்ட ஓட்டுகள் எடுப்பாருன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் காமு மாமா ஒரு சில விஷயங்களை மாத்திக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாம் மாத்திட்டு இருக்காரு. கண் கூட பார்க்க முடியுது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் லைவ்ல பயங்கரமான சண்டை போகுது. ஆஹா, தண்ணி பழத்தை விட்டு அடிச்சுருவாங்க போலயே. ஆனா விக்கல் சுக்கிரம்லாம் டம்மி ப்ரோ. விக்கல் சுக்கிரம் ரொம்ப டிராமா போடுறாரு. ஒரு மாதிரி நல்ல ஒரு வேஷத்தை போட்டுட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள தண்ணி பழத்தை அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். ஏன்னா வார்த்தைகள் அப்படி இருக்குது. சரி ஓகே, நம்ம ஓட் லிஸ்ட் முடிப்போம். அடுத்து நம்ம அதை பார்க்கலாம். 2வது இடத்துல நம்ம காமு மாமா இருக்காங்க. ஒரு 1 லட்சம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு 95,000 ஓட்டுகள். ஓகேவா? 3வது இடத்துல விஜய் பாரு 93,000 ஓட்டுகள். என்ன ப்ரோ ஓட்டுகள் அள்ளுது போலன்னு கேட்டீங்கன்னா, நோ 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 நோ. என்ன ஓட்டுகள் அள்ளுது? என்ன ஓட்டுகள் எழுது? இருங்க நான் சொல்றேன். இங்க தான் பெரிய காமெடி ஒன்று போயிட்டு இருக்குது. காமு மாமா 95,000 ஓட்டுகள், விஜய் பார்வதி 93,000 ஓட்டுகள், அரோரா 93,000 ஓட்டுகள், கலையரசன் 90,000 ஓட்டுகள். ஸோ எல்லாருமே இந்த 90,000 ஓட்டுக்குள்ள தான் இருக்காங்க. 90, 93, 93, 95 இப்படி தான் வச்சிருக்காங்க. ஒன்லி கானா பாலா அவர்கள் மட்டும்தான் 2,43,000 ஓட்டுகள் வச்சிருக்காங்க. 2,43,000 ஓட்டுகள் எடுத்து டாப்ல உட்கார்ந்துருக்காங்க. மற்ற எல்லாருமே ஒரே ஓட்டுகள் தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த 4 பேர்ல இருந்து யார் 2 பேர் வெளியே போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு காமு மாமா போக மாட்டாரு. நான் இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா காமு மாமாவுக்கு அபிஷியலா பயங்கரமான ஓட்டுகள் இருக்கதா கேள்விப்பட்டேன். ஸோ காமு மாமா நல்ல லீட்ல இருக்காப்ல. பட் அதுக்கு கீழே இருக்க 3 பேருமே ஓட்டுகள் கம்மி தான். விஜய் பார்வாகட்டும், அரோராவாகட்டும், கலையரசன் ஆகட்டும், இந்த 3 பேருக்குமே ஓட்டுகள் கம்மியா தான் இருக்குது. இதுல விஜய் பார்வை மோஸ்ட்லி வெளியே எடுக்க மாட்டாங்க. அதை நான் சிம்பிளா சொல்லிடுறேன். விஜய் பார்வை வெளியே எடுக்க மாட்டாங்க. ரீசன் கண்டென்ட் வேணும்.
ஓகேவா, ரீசன் கண்டென்ட் வேணும். அது மட்டும் இல்லாம ஒயில்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் மேபி எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒயில்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் ஒயில்ட் கார்டு கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த கண்டென்ட் லைட்டா மக்களுக்கு போய் ரீச் ஆக ஆரம்பிச்சிரும். சோ மக்கள் மெதுவா பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. மக்கள் லைட்டா அப்படி ஒயில்ட் கார்டு பக்கம் சாய ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா விஜய் பாரெல்லாம் காணாம போயிருவாங்க. பட் உள்ள போற நபர் வந்து அடிச்சு உடைக்கணும். எப்படி உள்ள போற நபர் வந்து அடிச்சு உடைக்கணும், எல்லா கண்டென்ட்டையும் தெரிக்க விடணும். முக்கியமா அந்த விஜய் பாரு திவாகர்லாம் போட்டு நசுக்குனா கண்டென்ட் நல்லா இருக்கும். பார்க்குற மக்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி மக்களும் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த விஷயத்தை மட்டும் கரெக்டாக பண்ணுங்க. ஒரு சில பேர் சைட்ல இருந்து ஒரு சில நியூஸ் வந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஏன்னா பயங்கரமா டார்கெட்டோட தான் உள்ள போறாங்க போல. யார் நம்ம தண்ணி படம் தான் முதல் டார்கெட், ரெண்டாவது விஜய் பாரு. இவங்க ரெண்டு பேருக்கான அந்த கேம் இருக்கு தெரியுமா, மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு வார்த்தைகளை கடத்திக்கிட்டு. அதாவது நேரில் வந்து தண்ணி பழம் வார்த்தையை கடத்துவாரு, பின்னாடி போயிட்டு நம்ம விஜய் பாரு வார்த்தை கடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உடச்சி நேருக்கு நேர் வச்சு உடைக்க போறதா கேள்விப்பட்டேன். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இந்த தண்ணி பழம் மாதிரி யாரெல்லாம் தூக்கி வெளியே போடுங்கப்பா. இந்த ஷோக்கான ஸ்டாண்டர்டே இறங்கிட்டு இருக்கு. நம்ம இப்படி பார்க்குறோம் போகிறோம், நம்ம எல்லாம் எப்படி பார்க்குறோம்னா இவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, எல்லாரையும் அடிச்சு உடைக்காரு, வீட்டில் கண்டென்ட் தெரிக்கின்னு பார்க்குறோம். ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க தவறுறோம். இந்த ஷோக்கான ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது குறையுது. இந்த ஷோவை நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சு பார்த்தோம். இந்த ஷோக்குன்னு வந்து ஒரு லெவல் இருந்துச்சு. அந்த லெவல் மெதுவாக இறங்கி குழிக்குள்ளே போயிட்டு இருக்கு. ஓகேவா, இந்த ஷோவுமே அப்படி படிப்படியாக இறங்கி ஒரு மாதிரி குப்பை ஷோவாக மாறிட்டு இருக்கு. ஓகேவா, இந்த ஷோக்கு இருந்தான ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே டவுனு. அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆட்கள் தான். இந்த விஜய் பாரு, திவாகர், கலையரசன், இந்த மாதிரி ஆட்கள் தான் அதுக்கு முக்கிய காரணம். ஸோ இவங்களெல்லாம் தூக்கி வெளியே போட்டால் மேபி இந்த கேம் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. வெளியே எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி ப்ரோ. வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ஒயில்ட் கார்டு இவங்களெல்லாம் அடிச்சு இவங்களுக்கான கண்டென்ட்டை உடைக்க ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுவாங்க. விஜய் வெளியே கலண்டாலே திவாகர் ஒண்ணுமே இல்லாம போயிருவார். சிம்பிளா சொல்லிட்டா, போன வாரம் திவாகர் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. போன வாரம் திவாகர் வந்து சத்தமே இல்ல. ஒரு 4-5 நாட்கள் அமைதியா இருந்த அந்த கடைசி 4-5 நாட்கள் இருக்குல்ல, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதி திவாகர்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாட்கள் நீங்க நல்லா கவனிச்சுன்னா திவாகர் வந்து தனியா சுத்திட்டு இருந்தாங்க. ஓகேவா, அந்த 4 நாட்கள் திவாகர் எங்கேயுமே வந்திருக்க மாட்டார், யார்கிட்டையும் சண்டை போட்டிருக்க மாட்டார், யார்கிட்டையும் பெருசா பேசியிருக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி திவாகரை விட்டுட்டா காணாம போயிருவார். பட் இங்க விஜய் பார்வதி உட்கார்ந்து என்ன பண்றாங்கன்னா நல்லா ஏத்தி விடுறாங்க. நல்லா ஏத்தி அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இந்த தர்பூசணில கடப்பாரை ஏத்திட்டு இருக்காங்க. ஏத்துறதுனால அந்த தர்பூசணி உருண்டு எல்லாருக்காலையும் தட்டி விட்டுட்டு இருக்கு. எல்லார பத்தி வச்சு செஞ்சிட்டு இருக்குது. வார்த்தைகள் பல இடங்களை கடத்துது, சும்மா கத்துது. இது இந்த ஷோக்கான ஸ்டாண்டர்ட் தான் ப்ரோ. சிம்பிளாக சொல்லிட்டா ஷோக்கான ஸ்டாண்டர்ட் தான். எல்லாருமே கத்தலாம் ப்ரோ, எல்லாருக்கும் கத்த தெரியும், எல்லாருக்கும் வார்த்தையோட தெரியும், எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியும். பட் எல்லாருமே ஒரு பொசிஷன் போன பிறகு அந்த விஷயங்களெல்லாம் இது பண்ணிட்டு நமக்கான ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணுவாங்க. ஓகேவா, இங்கே இருக்க முக்கால்வாசி பேருக்கு அந்த ஸ்டாண்டர்டே இல்லை. ஸோ அவங்க வந்து வெளியே இருக்க மாதிரி தான் உள்ளே போயிட்டு சும்மா கத்திக்கிட்டு வார்த்தையை விட்டுட்டு நான் தான் ஃபேமஸ், நீலாம் ஒரு ஆளே கிடையாது, நீலாம் என் தகுதியே கிடையாது, நீலாம் என்னை பற்றி பேசுறதுக்கு தராதரம் இல்லை அப்படின்னு மாதிரி இந்த வார்த்தைகளை விடுறாங்களா. இதுதான் இந்த ஷோ வந்து குறைக்குது. இதுதான் அந்த ஷோவை குறைக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாரம் எப்படி டபுள் எலெக்ஷன் தான் வைப்பாங்க. ஏன்னா குப்பை காடாக இருக்கா, குப்பையை லைட்டாக அழுனா தான் முடியும். டபுள் எலெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். மேபி இந்த அரோராவை எதுக்காக ஒரு விஷயத்துக்கு காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், விஜய் பார்வதியை தூக்கிடுவாங்க. ஓகே, கண்டிப்பாக தூக்கிடுவாங்க. மேபி அரோராவை காப்பாற்றலை, அரோராவை தூக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அரோரா கலையரசன் முடிவு பண்ணிடலாம். ஏன்னா மற்றபடி மேலே யாருமே போக மாட்டாங்க. காமு போக வாய்ப்பே கிடையாது, வினோத் போக வாய்ப்பே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 பேர் தான் என்னோட கெஸ். மேபி அரோராவை வரப்போற நாட்களுக்கு ஏதாவது காதல் கண்டென்ட்டுக்கு வைக்க ட்ரை பண்ணாங்கன்னா விஜய் பார்வதி தூக்குவாங்க. ஏன்னா அது எல்லையே கடந்து போது ப்ரோ. யாரையா ஒருத்தர் தட்டினாதான் இந்த கண்டென்ட் இறங்கும், ஸ்டாண்டர்ட் ஏறும். ஓகேவா, மேபி என்ன வேணா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா ஓட்டுக்களும் அப்படிதான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.